ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் மெனு வித் பிரியா. இந்தியா வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் நாங்க எங்க வந்திருக்கோம்னா ரேஸ் கோர்ஸ்ல இருக்கிற வளர்மதி மெஸ்க்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்க இங்க வந்ததில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ்ல எல்லாமே வளர்மதி மெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஹைப்பா இருந்தது. அதனால நாங்க இதை ஆல்ரெடி லிஸ்ட்ல வச்சிருந்தோம், ஊருக்கு போனா கண்டிப்பா இங்க போகணும்ட்டு. சோ இன்னைக்கு நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா பயங்கர கூட்டம். எல்லாரும் பேர் கொடுத்துட்டு கியூல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் பேரை கொடுத்துட்டு உட்காந்துட்டோம். இங்கிட்டான் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு என்னென்னலாம் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீ பரோட்டா தான் ஆர்டர் பண்ணலான்ட்டு பார்த்தோம். ஆனால் நாங்கள் போகிறப்போ கீ பரோட்டா இல்லை. ஸோ பிளெயின் பரோட்டா, பிச்சு போட்ட கோழி, நல்லி ஃப்ரை, சில்லி சிக்கன், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மூளை ஃப்ரை, சப்பாத்தி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைல நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சொல்லிட்டோம். எல்லாமே ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஆனால் வீடியோஸ்லலாம் சொன்ன ரிவ்யூ அளவுக்கு நல்லா இருந்துச்சான்னு தெரியல. எல்லாமே ஓகே தான், சுமாராக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இங்கே சாப்பிட்ற அளவுக்கு வர்த்தான்னு தெரியல. இந்த டிஷ்ஷஸ்லயே வச்சு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பார்த்தோம்னா நல்லி ஃப்ரை வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் மூளை ஃப்ரையும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் சுமார் தான். ஆனா ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் இருக்கிற லூலு மாலுக்கு போனோம். இது வரைக்கும் அங்கேயும் போனதில்லை. ஸோ அங்கே போகலான்ட்டு கிளம்பிட்டோம். மாலுக்கு அவரோட அண்ணா அண்ணி எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் மீட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தோம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படியே ஜாலியாக கொஞ்ச நேரம் சுற்றிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இது வந்து அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் தான் சாப்பிட்டோம். நேற்று மதியம் வெளியில் போய் சாப்பிட்டதுல அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால இன்னைக்கு நாங்களே களத்தில் இறங்கலான்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாம் நாங்களே செய்யலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சமையலுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து மட்டன் பிரியாணிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். மசாலா எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. மட்டனை பிரியாணிக்கும் கிரேவிக்கும் பிரித்து வச்சுட்ருக்கேன். நான் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அண்ணி வந்துட்டு மட்டன் சுக்காவும் சிக்கன் ஃப்ரையும் செய்ய போகிறாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பக்கத்தில் இன்னொரு அண்ணா அண்ணி இருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் அப்படியே வெளியில் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம்.
ஈவினிங் அப்படியே பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். விளாண்டு முடிச்சுட்டு அப்படியே ஐபேக்கோ போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் அப்படியே சூப்பரா முடிஞ்சுது. நீங்களும் இந்த vlog என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வரேன். தேங்க்யூ, பாய்.